ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா அவங்க போக சொன்னாங்களோ ஒரு ஐயா வீட்டுக்கு. அவங்க போய் நின்று பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க பையன் மருமகளோட கதையை முடிக்கவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. கத்துனதுமே இவங்க எல்லாரும் பார்த்துருந்தாங்க. ஐயோ, அவள் நம்மளை பார்த்துட்டாடா அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்கா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக நேராக இங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவோட அக்காவை பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளோட்டுக்காரங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா மற்ற 2 பொண்ணுங்களையும் அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. என் இன்னொரு பொண்ணு வேலைக்கு போயிருக்கிறா, இப்போ வந்துடுவா, வந்ததுக்கப்புறமா நீங்கள் பொண்ணு பார்க்கக்கூடிய சம்பிரதாயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கவும் உடனே மாப்பிள்ளோட்டுக்காரங்க எல்லாருமே அவங்க துர்காவோட அம்மாட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா துர்காவோட அக்கா ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. மற்ற 2 தங்கச்சிங்களும் அவங்கள கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்கா நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த ஐயா வீட்டில் நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ கனவு கண்டிருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லையா, உண்மையிலே நடந்தது தான் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி என்னது அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவர் துர்கா சொன்ன மாதிரிக்கு இங்கே நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்னங்க ஐயா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நம்ம இடத்துக்கு அவளை அன்னையை அழைச்சிட்டு வந்துரு, போய் சொல்லி எப்படியாவது அழைச்சிட்டு வந்துரு, அதுக்கப்புறமா நம்ம அவளை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், அவள் எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்தா. அப்போ எங்கள் வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டா. அது எடுக்கும் போது என் மருமக பார்த்தனால என் மருமகளோட கதையை அவள் முடிச்சிட்டா. அதுக்கப்புறமா தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவள் கதையும் அவளே முடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேஸை முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே இவரும் வேறு வழி இல்லாமல், சரிங்கய்யா, நம்ம இடத்துக்கு அவளை நான் அழைச்சிட்டு வந்துருந்தேன் துர்காவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா சொல்கிறாங்க, வாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம போய் பெரிய இவங்ககிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கும்போது, ஆமாம், நானும் அவர்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு வந்தேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோம்னா துர்காட்ட போய் சொல்லி அவர் அழைச்சிட்டு வராரு. அப்போ துர்கா சந்தேகப்படுறாங்க. என்னது, நம்ம சொன்னதுமே இவர் ஒத்துக்கிட்டாரு, திடீர்னு திருந்திட்டார் போலுக்கு அப்படின்னு துர்கா நினைக்கிறாங்க. இதெல்லாம் மேலே இருந்துக்கிட்டு மாறி அதுக்கப்புறமா அவங்க யமதர்மராஜா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா இந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை நீ காரில் போய் ஏறி உட்காருன்னு சொல்லவும் துர்காவும் வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா லாக்அப்பில் ஒருத்தங்களை குற்றவாளின்னு உட்கார வச்சுருக்காங்களா, அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. என்னங்கய்யா சொல்லுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இதில் நகை இருக்குது, இது துர்கா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு ஒழிச்சு வச்சிரு, அப்படி மட்டும் வச்சுட்டேன்னா நான் உன்னை வெளியே விட்டுருவேன் அப்படிங்கவும் உடனே அவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நகையை எடுத்துக்கொண்டு துர்கா வீட்டில் வைக்கிறதுக்காக அவரும் கிளம்புறாரு. அடுத்து பார்த்தோம்னா துர்கா ஜீப்பில் ஏற்றிட்டு இவரும் அவர் போய் சொல்லி அவரை அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா துர்கா வீட்டை தான் காட்டுறாங்க. துர்கா வீட்டுக்கு அவர் நகையை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒழிச்சு வைக்கிறதுக்காக வரும்போது அப்போ துர்காவோட தங்கச்சி அந்த பக்கம் வந்துருந்தாங்க. ஐயோ, இவங்க நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க யாருக்கும் தெரியாமல் பீரோவில் அந்த நகையை கொண்டு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. அப்போ துர்காவோட மற்ற 2 தங்கச்சிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த துர்காவுக்காக எதுக்காக அக்காவை காக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த துர்கா பெரிய மற்றவளா என்ன அப்படின்னு சொல்லி துர்காவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளோட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க, என்னங்கம்மா உங்கள் பொண்ணு இன்னும் காணலை, நீங்கள் பொண்ணை வேணால் வர சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க, என் பொண்ணு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறா, அதனால என் பொண்ணு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, அவள் வந்ததுக்கப்புறமா என் பெரிய பொண்ணை நான் வர சொல்கிறேங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு துர்காவோட அம்மா மாப்பிள்ளோட்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்துங்க பார்த்தோம்னா மாரியை தான் காட்டுறாங்க. அப்போ மாறிட்ட அவங்க யமதர்மராஜா ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறி நீ அவங்க உடம்புல போக வேண்டியது இருக்கும், துர்காவோட உடம்புல நீ போக வேண்டியது இருக்கும், நீ ரெடி ஆகிரு அப்படிங்கும்போது மாரியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ யமதர்மராஜாட்ட அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, சரிங்க, இப்போ மாறி துர்காவோட உடம்புல போயிருவா, உடம்புல போனாக்கி அவளுக்கு துர்காவோட ஞாபகம் இருக்குமா இல்லைன்னா மாரியோட ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, அவளுக்கு மாறி நினைவு இருக்காது, துர்காவோட ஞாபகம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவளுக்கு அதிக சக்தி கிடைக்கும் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, அப்போ மாறி அவள் குழந்தையும் அவள் புருஷனையும் போய் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது மாறி கண்டிப்பாக
வந்து அவளுக்கு ஞாபகம் வரும். எப்போ வந்து அவள் தாலியை போய் அவள் தொடுறாளோ அப்போ தொடும் போது கண்டிப்பாக வந்து அவளுக்கு வந்து அவள் கணவரை பற்றியும் அவள் குழந்தைய பற்றி ஞாபகம் வந்துடும். அப்படிங்கவோ என்னங்க அவள் தாலி எப்பவுமே தொடப்போவா, அப்படி தொடறதுக்கு போகும்போது கூட அவளுக்கு மாரியோட ஞாபகம் வரும்போது தானே அங்கே போக முடியும். துர்காவா இருந்தால் அவள் எப்படி அந்த வீட்டுக்கு போகுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு வந்து திடீர்னு அது கரெக்டாக நடக்கும், நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் வரும்போது அந்த தாலியை போய் அவள் தொடுவா அப்படிங்கிறாங்க. சரிங்க, அப்படி தாலியை தொடும் போது அப்போ துர்காவோட ஞாபகம் எல்லாமே போயிடும். அப்படிங்கும்போது ஆமாம், துர்கா ஞாபகம் எல்லாமே போயிடும். அப்போ வந்து மாறி ஞாபகமாக தான் அவளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்துட்டுலாம் போனாலா, இது எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு வந்து யம தர்மராஜா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மாறி, அப்படி நீ மாறியா உனக்கு ஞாபகம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து வந்துட்டுலாம் போனே இல்லை, அந்த எதுவுமே வந்து யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யம தர்மராஜாவோட ஒய்ஃப் வந்து கேட்கும்போது அப்படி சொன்னாக்கி அவள் கதை வந்து முடிஞ்சு போயிடும் அந்த நேரத்துலேயே அப்படிங்கிறாங்க. அப்போ மாறி சொல்கிறாங்க, ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. அப்படிங்கும்போது சரி நீ ரெடி ஆயிரு, நீ கொஞ்ச நேரத்தில் நீ துர்கா உடம்புல நீ போகிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லவும் மாறி வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து துர்காவை வந்து அவங்க அந்த ஐயா இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம வந்து வேற ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக தானே அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்னன்னா வேற ஏதோ ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஆமாம் நீ சொன்னவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை போய் சொல்லி அவரும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த ஐயா தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை பொய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பொய் சொல்லி தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் மாறி வந்து துர்கா உடம்புல வந்துருவாங்க. அடுத்து தான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.